Hi everyone. Problems based on right hand side of the differential equation is 0. அந்த டாபிக்ல ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். அண்ணா யூனிவர்சிட்டியில எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்குற ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். சால்வ் டி ஸ்கொயர் பிளஸ் டி பிளஸ் 1 மல்டிப்ளை பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை நான் எழுதுறேன். கொஸ்டின் டி ஸ்கொயர் பிளஸ் டி பிளஸ் 1 மல்டிப்ளை பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டியை ஸ்மால் எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? எம் ஸ்கொயர் பிளஸ் எம் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா பவர்ல ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட் இருக்கும் அப்படின்னா 2 ரூட் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். டி ஃபேக்டரைஸ் மெத்தட்ல இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் b square minus 4ac root over divided by 2a. ஓகேவா? இப்போ m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, m ஓட கோஎஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. இதுதான் என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னா ஏபிசியோட ரோல் ப்ளே பண்ண போகுது. a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 1. இது m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இது m ஓட கோஎஃபிஷியன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இந்த 3 வேல்யூஸையும் இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, பியோட வேல்யூ 1 பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ரூட் ஓவர் டிவைடட் பை 2 இன்ட்டு 1. ஓகேவா? இப்போ m இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 அப்படியே தான் வரும். பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1, ஆன்சர் வந்து 4 தான். ரூட் ஓவர் டிவைடட் பை 2 மல்டிப்ளை பை 1, 2 தான். ஓகேவா? இப்போ வந்து m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 1 மைனஸ் 4 வந்து மைனஸ் 3. ஓகேவா? டிவைடட் பை 2. இப்போ இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற மைனஸ் 3க்கு நான் வந்து எப்படி எழுத போறேன் அப்படின்னா மைனஸ் 1 இன்ட்டு 3 இப்படின்னு எழுதலாம். அடுத்து எப்படி எழுதலாம்? மைனஸ் 1க்கு ரூட்டு மல்டிப்ளை பை 3க்கு ஒரு ரூட் எழுதலாம். இந்த ரூட் ஆஃப் மைனஸ் 1 வந்து நமக்கு வேல்யூ தெரியும், இமேஜினரி அப்படின்னு எழுதுவோம். மல்டிப்ளை பை 3. ஸோ இது வந்து நான் ரூட் ஆஃப் ஐ அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேவா? சரி. அப்போ m இஸ் ஈக்குவல் டு இதுக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் நம்ம 2 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1க்கு நான் 2 எழுதுறேன். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 ஐ, ரூட் 3 பை 2. ஏன்னா இந்த 2 வந்து ரெண்டுத்துக்கும் காமன். ஓகே. இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்திருக்கிற ரூட் எந்த ஃபார்முலா இருக்கு அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஐ அப்படிங்கிற ஃபார்மெட்ல இருக்கு. அதாவது ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒரு ரியல் டேர்ம், பீட்டா அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி டேர்ம். இப்போ எனக்கு ரூட்ஸ் எப்படி வந்திருக்கு? ஒரு ரியல் பார்ட் இருக்கு, ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கு. இந்த மாதிரி ரூட்ஸ் வந்தா நம்ம எப்படி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை நான் உங்களுக்கு தனியாக எழுதி காமிச்சிடுறேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2. பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3/2. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இது வந்து பி பீட்டா இல்லை. ஓகேவா? இப்போ வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை நம்ம வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம்.
அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் CF இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது -1/2x a இன்ட்டு காஸ் பீட்டாவோட வேல்யூ √3/2x பிளஸ் b இன்ட்டு சைன் √3/2x. ஓகேவா? சாரி, இதெல்லாம் லாஸ்ட் ப்ராப்ளம்ல போட்டது. ஓகே, இப்போ வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டோம். அடுத்து வந்து பர்டிகுலர் இன்டர்வல். பர்டிகுலர் இன்டர்வல் இந்த சம்முக்கு 0. ஏன் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன இருக்கு? 0 இருக்குது. ஸோ அதனால இந்த சம்முக்கான பர்டிகுலர் இன்டர்வல் வந்து 0. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y is equal to complementary function plus particular integral. Y is equal to e power -1/2x a cos √3/2x plus b sin √3/2x. எழுதிட்டோமா? அவ்வளோதான். இதுக்கு ஒரு பிராக்கெட் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஜென்ரல் சொல்யூஷன். இதுக்கு பர்டிகுலர் இன்டர்வல் வந்து 0, அதனால நான் எழுதலை. இப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதியாச்சு. ஓகேவா? நீங்கள் என்ன நல்லா கவனிக்கணும் அப்படின்னா என்னுடைய ரூட் வந்து எனக்கு எந்த மாதிரி வருது, அப்போது நான் அதுக்கு எந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதணும், எப்படி ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் எப்படி கேட்பாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ண நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் இந்த வீடியோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.